பிக் பாஸ் வீட்ல என்னதான் நடக்குது? டெய்லி ஏதாவது ஒரு கூத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டும் கலாய்ச்சிக்கிட்டும் தான் இருக்காங்க. ஆனா அந்த வீட்ல எவனுமே உண்மையா இருக்க மாதிரியே தெரியல. இவரு என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி பேசுறது. பார்வதியை உஷார் பண்ண போயிட்டு ஆள் அடிவானதான் மிச்சம். தேவையா உனக்கு இது? இத பார்த்து விக்கல்ஸ் விக்ரம் வேற கமுருதனுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்திருப்பாரு. காமு காமு நானுங்களே அது காணாம இருக்குமே. இப்படி பிக் பாஸ் வீட்ல ஏகப்பட்ட விஷயம் நடந்தாலும் ஆதிரை அப்படிங்கிற பொண்ணுக்கு ரொம்பவே திமிரு ஜாஸ்தியா இருக்கு. இது பண்ற வேலை எல்லாமே ரொம்பவே ஓவரா தான் இருக்கு. மனசுல நம்ம தான் பெரிய இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. இது இப்படி பண்ற மோசமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பிக் பாஸ் வீட்ல ரொம்பவுமே திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்னா அது ஆதிரை தான். இவங்களுக்கு மனசுக்குள்ள நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினப்பு போல. ஏன்னா ஒருத்தர் விடாம எல்லாருக்கிட்டுமே இந்த பொண்ணு திமிரா தான் நடந்துக்குது. அதே போலதான் கானா வினோத்துக்கிட்டே அதோட திமிரை காமிச்சிருக்கு. அதுவும் என்ன பண்ணிருக்குன்னா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் வந்த நேரத்துல அவர் வயசு வித்தியாசம் பார்க்காம கூட அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடி காலை தூக்கி காமிக்குது. இதெல்லாம் என்ன பொண்ணுன்னே தெரியல. ஏ ஆதிரை, உனக்கெல்லாம் என்ன திமிரு இருந்தா ஒருத்தருக்கு மேல இப்படி காலை தூக்கி காமிக்கிற? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மண்டைக்குள்ள அறிவுங்கிறது இருக்கா? ஆனா நீ எல்லாரும் மாதிரி வினோத்துக்கிட்ட பண்ண முடியாது. அவரு கேரக்டரோ வேற. நீ என்ன குடுக்கறியோ அதை தான் திருப்பி கொடுப்பாரு. சூப்பரியா வினோத், நீ செஞ்சது கரெக்ட் தான். ஆனா எட்டி ஒரே வாச்சிருக்கணும். என்ன நீ வாச்சிருந்தா அதை வேற மாதிரி ஆக்கிருக்கும் இந்த பொண்ணு. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இது அப்படியே எல்லார்கிட்டயுமே மாத்தி பேசியிருந்திருக்கும். பண்ற தப்பி பண்ணிட்டு திரும்பவும் அடிக்க போது பாருங்களேன். இதையே பாய்ஸ் பண்ணி தானே வயலண்ட் கண்டென்ட் சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஒரு பொண்ணு பண்றதுனால பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் என்ன கொடுமையோ. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்தையுமே கத்துற மாதிரி வினோத்துக்கிட்டே கத்திட்டே இருந்துச்சு இந்த பொண்ணு. ஆனா வினோத்தே இந்த ஒரு பொண்ணை கத்தோடாம அவர் கத்தி இந்த ஒரு பொண்ணோட வாயை ஸ்டாப் பண்ணிருப்பாரு. உன்னொன்னு கேக்குற, அவர் கால் மேல அவர் கால் போட்டா உனக்கு என்னையா பிரச்சனை? உனக்கு என்னத்தை எரியுதுன்னு தெரியலையே. பொம்பளை தான் பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, பயபக்தியா இருக்கணும். இப்படி பஜார்த்தனை பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். இந்த ஆதிரை பொண்ணு பண்ணது தப்பா தப்புங்கிறத உங்க மனசுபடி சொல்லிடுங்க. வினோத்துக்கு கூட இப்ப பிக் பாஸ்ல அதிக ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆனா உனக்கும் அந்த மாதிரி ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்ல. ஏன்னா நீ உன்னை அந்த அளவுக்கு பிகு பண்ணிக்கிற. அதுதான் காரணமே. அதுவும் வீட்டுக்குள்ள நீ பண்ற வேலை இருக்கே, இதெல்லாம் பாக்குற எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு சீப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. அதுவும் எஃப்ஜே பின்னாடி நீ எந்த அளவுக்கு கேவலமா சுத்திட்டு இருக்குன்னு பாக்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப வந்து அடிச்சுட்டு போறா, எதுவுமே சொல்லல. இதுல எஃப்ஜே மட்டும் உன்கிட்ட பேசல, நீ செத்துருவ போல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பின்னாடி விடாம சுத்திக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி தான் என்கிட்ட பேசுறியா? நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிக்கவே இல்லை. சரி, சாரி. என்னடா நடக்குது இங்க? அவன் கணத்தை பிடிச்சி தடவிட்டு உட்காந்துருக்கான், இதுவும் ஏத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. இப்போ பேசினாலே வெளியில தப்பா இருக்கும்னு பேச மாட்டேங்கிறியா? அப்படின்னா நான் இப்படி உட்காந்து பேசவே மாட்டேன். பார்க்க கூட மாட்டேங்கிற நீ. அது எப்படி திமிங்களோ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்க. இதுல வேற எஃப்ஜே பேசலன்னு அழுதுட்டு வேற உட்காந்துருக்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. சரி, இப்படிதான் வாய் வார்த்தையில இவங்க ரெண்டு பேரோடய ரொமான்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஆதிரையை எஃப்ஜே கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றான். அதான் அந்த ஒரு பொண்ணு ஏத்துக்குது. அப்போ எப்போ இவன் இப்படி ஹக் பண்ணான்னு சொல்லிட்டு காத்து இருந்தது போலயோ. என்னதான் ஃப்ரெண்டா பழகினாலும் இப்படியா பண்ணிட்டு இருப்பாங்க? இதை நான் சொன்னா என்ன வில்லன் மாதிரி பாப்பாங்க. இதுல வேற ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிற வேற சொன்னிச்சு இந்த ஆதிரி பொண்ணு. அவன் பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கானோ. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போயாகுது. என்னையாது? தெரிய மாட்டேங்குது. அந்த ஆளு ஒரு வேஸ்ட். கரெக்டா சொன்ன. இதுல ஒண்ணு என்னன்னா, எஃப்ஜே இவங்க கிட்ட இருந்து தள்ளி போவதான் பாக்குறாரு. அதுவும் ஒரு கட்டத்துல ஆதிரை இங்க வா பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்லும் போது என்னக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதிரைய சரியா மொக்க பண்ணிருப்பாரு. ஏன்னா அக்காவா அப்படின்னா ஆதிரை நினைச்சிட்டு எஃப்ஜே கிட்ட கோச்சுக்கிட்டே வேக வேகமா நடந்து போயிரும். ஆனா எஃப்ஜேவோ துளியாவது கண்டுக்கிறான்னு பாரு. ஆனா இந்த ஆதிரை பொண்ணு எஃப்ஜே விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இதுல ஒரு தடவை எஃப்ஜே ஆதிரை கிட்ட பேசாம இருந்ததுக்காக ஆதிரை எஃப்ஜே கிட்ட போயிட்டு சாரி கேட்பாங்க. அப்படி அது சாரி கேட்டு சமாதானம் ஆகும்போது கொஞ்சம் ஓவராவே சமாதானம் ஆகி ரெண்டு பேரும் ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு இருக்காங்க.
இதுங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். இப்படி இந்த ஒரு வீட்டுல இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணல இவங்க. வீட்டுல உள்ள யாருக்குமே மரியாதை கொடுக்கறதே கிடையாது. இன்க்ளூட் விஜய் சேதுபதி முதற்கொண்டு. யாருக்கு தான் நீங்க மரியாதை கொடுக்கறீங்க? நீ யாருக்கு? நீ விஜய் சேதுபதி மரியாதை கொடுக்கல? நீ ஒரு ஆளா? ஆமா கொடுக்கல. ஆமா கொடுக்கல. என்ன ஆமா கொடுக்கல? நீ எல்லாம் மரியாதை கொடுத்தா அவர் இருக்க போறாரு? உன்னையவே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இதுல மேடம் இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா கமருதீனோட பர்சனல் டீடைல வீட்டுக்குள்ளார இருக்கிற அரோரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை கண்டிக்கிற விதமா கமருதீன் பேசியிருப்பாரு. என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு, என் டீடைலா ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நான் ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டோம் ஒருத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தை இந்த வீட்டுல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அதை நீங்க மறுபடியும் சொல்லுறீங்க. அப்போ எங்க மேல பயம் இல்லையா? நாங்க பொறுமையா இருந்துட்டோம்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஆதிரியை பாயிண்ட் பண்ணியே சொல்லியிருந்திருப்பாரு. வெளியே நடந்த விஷயங்களை உள்ள வச்சு ஒருத்தர் பேசினா அது நாகரிகமா அப்படி பேச நபர் உங்களுக்கு எப்படி தெரிவார்? அவதான் சார், அவளுக்கு இதான் வேலையே. யாரோடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்பதான் சொல்லிட்டு போறேன், வெளியே நடந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள பேசக்கூடாதுன்னு. அது திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தா நாங்க பொறுத்துக்கிட்டே இருப்போம். எந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு? இந்த பொண்ணு மூஞ்ச கோணையா வச்சிருக்கேன், நீதான் ஒன்னதான் சொல்லிட்டு இருக்காரு. காது கேட்கல? எவ்வளவு திமிரா உட்காந்துருப்பாங்களே இந்த பொண்ணு. இந்த பொண்ணு நம்ம தளபதி விஜய் கூட பிகில் படத்துல ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கு. அதுல அந்த ஒரு 11 பொண்ணுல இந்த ஒரு பொண்ணு ஒரு ஆளா நடிச்சிருந்திருக்கும். அந்த ஒரு திமிரை தான் இங்க காட்டுதோ. எனக்கே தெரியாது பிகில் படத்துல ஆதரையும் நடிச்சிருக்கு அப்படின்னு. ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தனால ஏதோ சர்ச் பண்ணி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உன் திமிரை நீ எங்க வேணாலும் வச்சுக்கோ, ஆனா விஜய் சேதுபதி கிட்ட வச்சுக்காத. அவர் கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள வந்தவர். சோ உன் திமிரை காட்டாத. சக மனுஷங்களை என்னவா மதிக்கிறோம், எப்படி நடத்துற வச்சுமே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள மதிக்க கத்துக்கோ, மேல கீழன்னு சொல்லி அப்படி வேற்றுமை பார்க்காத. உங்களுக்கு உண்டான மரியாதையை சம்பாதிச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். என்ன ஆதரி பொண்ணு கேட்டுச்சா? உன்னை எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட போலயே. உன்கிட்ட சொல்றது எல்லாமே. அடுத்து சபரி இந்த ஆதரி பொண்ணு கிட்ட போயிட்டு விளாண்டுட்டு இருப்பான். அப்போ ஆதரி பொண்ணு சபரி கிட்ட ஆர்வமா ஜாலியா விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும். அப்போ இடையில கனியாக்க ஒரு வார்த்தை ஒண்ணு பேசுவாங்க. அவ்வளவுதான். சபரி நீ விளாடல, நீ விளாட சாக்கல அவன் கிட்ட எப்படி ஒட்டலாம் தான் அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கு. ஆதிரி அவசியமா பார்த்தா நீங்க பாத்து போய் நான் சொன்னேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழு. அவசியமா பார்த்தா நீங்க பாத்து போய் நான் சொன்னேன். என்ன எழவியாது. சபரி பண்ண விளையாட்டுனால ஆதிரை பண்ண பிளானோ சக்சஸ். சபரி நீ விளையாண்டே இல்லையோ, ஆதிரை எஃப்ஜே கூட நல்லா விளையாண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்வதியை கனியக்கா நீ எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேற, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது கமருதீன் இடையில வந்து கனியக்காவை பார்த்து உங்களுக்கு ரூல்ஸே தெரியல அப்படின்னு பேசும்போது எஃப்ஜே இடையில உங்களுக்கு தான் கூஜா தூக்கம் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவன் கூஜா தூக்குறா ஓகே, நீ என்ன தம்பி பண்ற சொல்லிட்டு கமருதீன் உடனே எஃப்ஜே பார்த்து கேட்டிருப்பாரு. இதை தாண்டி ஆதிரை எஃப்ஜே கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படிலாம் டபுள் மீனிங் இவ்வளவு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் வாய் கூசாம பேசுறாங்களோ அவ்வளவு தைரியம் இந்த ஒரு பொண்ணுக்கு. சிங்கப்பெண் அப்படித்தானே இருப்பாங்க. இப்ப எதனால மூடு இல்ல? மூடி இல்லையாவா? என்னமா பேசிட்டு இருக்க? இப்ப எதனால மூடு இல்ல? மூடு இல்ல, பத்துட்டு பார்த்துட்டு இருக்க, ஜாலியா இருக்கு. டேய் நீங்க 2 பேரும் பேசுறது சிங்கிள் மீனிங்கா இல்ல டபுள் மீனிங்கா? நாங்க எப்படியா எடுத்துக்கிறது? ஹலோ வா. என்ன வா? நீ கூப்பிடுற மாடுலேஷனே சரியில்லையே. ஆமா இப்போ நீ எதுக்கு அடி போட்டுட்டு இருக்க அவங்கிட்ட? நீ போமா, நான் வரமா. அவனா மா போட்டுறல. என்ன மாப்பு போட்டுறியாவா? நீ பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்கா தான் இருக்கு. மரியாதை தெரியவங்க. இதை தாண்டி ஆதிரை கொஞ்சம் ஓவரா போய் எஃப்ஜேவோட டிஷர்ட்டுக்குள்ளவே கையை விட்டுருப்பாங்க. ஏ பொண்ணு உனக்கெல்லாம் அறிவே இல்லை, ஒரு ஆம்பளை பையன் சட்டைக்குள்ள போய் கையை விடுற. இது உண்மையிலே பிக் பாஸா இல்லை பிட்டு பாஸா என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு ஆம்பளை பையன் கையை எடுத்துட்டும் கூட இந்த பொண்ணு திருந்தான்னு பாருங்களேன். இதுல வேற ஆதிரை பெரிய ஆளு மாதிரி அரோரா கமருதீன் என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு துஷார் கிட்ட அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கும்போது இடையில வந்து இதுக்கெல்லாம் அழுகாத, எனக்கெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு ரொம்பவே பில்டப்பா பேசியிருக்கோம். நல்லா தான் பேசுறேன். எப்படி நான் பேசாத உடனே ஆமா மேடம் அழுவ மாட்டாங்க, அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எஃப்ஜே ஒரு நாள் பேசாததுக்கு ஒப்பார வச்சுக்கிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த. நீ வந்து இந்த ஒரு டைலாக பேசுறிய? பேசினால வெளியில தப்பா இருக்கும், பேச மாட்டேங்கிறியா? இப்படிலாம் அழுது புட்டு நீ போய் அரோராவுக்கு போயிட்டு புத்திமதி சொல்ற. நீலாம் வலிக்கலையே. இப்பெல்லாம் பேசும்போது ஒன்னையும் தான் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் இப்படி பேசுறது ஃபர்ஸ்ட் நிறுத்து. நீ நல்லா பேசினா ஒரு மாதிரி பேசுவாரு, நல்லா பேசுனா ஒரு மாதிரி பேசுவாரு. ஆமா ஆமா மேடம் எஃப்ஜே எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் அவர் பின்னாடி தான் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருடைய லவ் உங்களுக்கு வேணும்ல. நம்ம ஒருத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? சரி, வீடியோ பாக்குற பொதுவான ஆடியன்ஸ் நீங்களே சொல்லிருங்க, வினோத் கிட்ட ஆதிரை பொண்ணு பண்ணது சரியான விஷயமா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே ஆதிரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிருங்க. கேவலமா இருக்கு ஒரு பொழப்பா. எவ்வளவு பொழப்பு, இதெல்லாம் கேவலமான பொழப்பு. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆதிரை.
ஓகேவா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க.